அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2019-20, 2020-21, 2021-22 ஆகிய கல்வியாண்டுகளில் சிஎஸ்ஆர் ஃபண்ட் மற்றும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் எவ்வாறு கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த கூகுள் ஃபார்மோடைய லிங்க்கு உங்கள் பிஆர்டியிலிருந்து வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி லிங்க் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதிலேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சமர சிக்ஷா தமிழ்நாடுன்னு வரும். அது நீங்கள் என்ன மெயில் ஐடியில் ஆக்டிவேட்டில் இருக்குது அதில் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டில் என்ன கேட்கணும், டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்கும். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பிளாக் நேம் கேட்கும். நீங்கள் எந்த பிளாக்கோ அந்த பிளாக் நேம் இங்கே கொடுத்துக்கோங்க. பிளாக் நேம் கொடுத்துட்ட பிறகு அடுத்து ஸ்கூல் டைஸ் கோட் கேட்கும். உங்கள் ஸ்கூலோடைய டைஸ் நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. டைஸ் கோட் கொடுத்தோம்னா அடுத்தது நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஸ்கூலோட அட்ரஸ் கேட்கும். அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கேட்டகரின்னு இருக்கும். அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைமரியா, மிடிலா, ஹை ஸ்கூலா, ஹையர் செகண்டரின்னு கேட்கும். நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம் ஆஃப் த ஹெச்எம் ஆஃப் த ஸ்கூல் அண்டு கான்டாக்ட் நம்பர் கேட்கும். அதில் உங்கள் ஸ்கூலோடைய ஹெச்எம் நேம் என்னவோ அதை இங்கே போட்டுட்டு ஒரு கமா போட்டு அவருடைய கான்டாக்ட் நம்பர் இங்கே எழுதிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் டைப் பண்ணிடுது. அடுத்தது உங்கள் ஸ்கூலில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஸ்டூடெண்ட் இன் த ஸ்கூல். இது நீங்கள் மேண்டட்டரி ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபில் பண்ணாட்டாலும் அப்செட் ஆகிடும். மேண்டட்டரி ஃபில், அந்த ரெட் கலரில் ஸ்டார் மாரி இருக்கிறது அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ரெட் கலர் ஸ்டார் இல்லைனா அதை நீங்கள் விடுபடலாம், இல்லைனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஸ்கூலில் பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்ஸ் கொடுத்துக்கோங்க. அதேமாரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் த ஸ்கூல் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் டீச்சர் இன் த ஸ்கூல் மேல், உங்கள் ஸ்கூலில் எத்தனை மேல் டீச்சர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை நம்பர்ஸில் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் டீச்சர் இன் த ஸ்கூல் ஃபீமேல் எத்தனையோ அதை கொடுத்துக்கோங்க. கீழே ப்ளீஸ் லிஸ்ட் த கார்ப்பரேட் பர்சன் அரௌண்ட் யுவர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூலில் கார்ப்பரேட் ஸ்கூல் அரௌண்ட் யுவர் ஸ்கூல் பக்கத்தில் எதனா நியரஸ்ட்டு எதனா கார்ப்பரேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது இருக்குன்னா அந்த கம்பெனி நேம் போட்டுட்டு அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, எந்த பிளேஸில் இருக்காங்கன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்கள் எதுவும் அங்கே டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ரம் த கார்ப்பரேட் டு யுவர் ஸ்கூல். அந்த கார்ப்பரேட் நிறுவனம் உங்கள் ஸ்கூலில் யார் கான்டாக்ட் பண்ணாங்கோ அவங்க நேமு, அவங்க கான்டாக்ட் நம்பர் இங்கே டைப் பண்ணணும். அப்படி யாருன்னா கான்டாக்ட் பண்ணியிருந்தால் மட்டும் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஃப் தேர் எனி கார்ப்பரேட் ஆர் என்ஜிஓ கரண்ட்லி ஒர்க்கிங் இன் வித் யுவர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூலில் இப்போ கார்ப்பரேட்டோ என்ஜிஓவோ கான்டாக்டில் இருந்துட்டு ஒர்க்கிங்கில் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு எஸ்ஸா நோன்னு கேட்டுருக்கோம். எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு டீட்டெயில் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் அண்டர்டேக்கன் பை கார்ப்பரேட்ஸ், என்ஜிஓ, ரொட்டரி, அலுமினி, எஸ்எம்சி, இண்டிவிஜுவல், அதர் சொல்லிட்டு 2019-20. 2019-20 உங்களுக்கு கார்ப்பரேட்ஸோ, என்ஜிஓ, ரோட்டரி, அலுமினி, எஸ்எம்சி, இண்டிவிஜுவல் மூலமாக எதனா உங்களுக்கு நிதி அல்லது நிதி சாராத பொருட்கள் எதனா வந்திருக்கா அந்த விவரங்களை இங்கே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நோட் கொடுத்துருக்காங்க பாரு. இனிஷியேட்டிவ்ஸ் இன்வென்ஷன்ஸ் ஷுட் பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெட்டீரியல், மேன் பவர், மெயின்டெனன்ஸ், ரிப்பேர்ஸ் எக்ஸெட்ரா. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்வென்ட் பண்ணியிருக்காங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதனா பண்ணியிருக்காங்களா, மெட்டீரியல் எதனா கொடுத்துருக்காங்களா, இல்லைனா மேன் பவர் மூலமாக எதனா ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, இல்லைனா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்களா, ரிப்பேர் பண்ணியிருந்தது எந்த விதமானது என்ஜிஓ மூலமாகவோ, கார்ப்பரேட் மூலமாகவோ, இல்லை எஸ்எம்எஸ்சி இண்டிவிஜுவல் மூலமாகவோ, இல்லை அலுமினி மூலமாகவோ எதனா உங்கள் ஸ்கூலில் 2019-20 நடைபெற்றிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி நடைபெற்றிருந்தால் அந்த நேம் ஆஃப் த கார்ப்பரேட் என்ஜிஓ அவங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. நேம் கொடுத்துக்கோங்க. அப்படி எதுவும் கொடுக்கலாம், எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. இயர் ஆஃப் அலாட்மெண்ட்ன்றதுல சூஸில் 2019-20 செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஷிவேட் இன்வென்ட்ரேஷன் எந்த ஒர்க் நடைபெற்றது, மெயின்டெனன்ஸா, மேன் பவரா, ரிப்பேரா, இல்லை மெட்டீரியலா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா, அது என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்பென்சர் இன்கர்டு, நீங்கள் செலவு பண்ணி எதனா பணம் கொடுத்துருந்தாங்க, அது என்ன செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அதை கொடுத்துட்டு பண்ணிக்கோங்க. அப்படி எதுவுமே கொடுக்கலன்னா அது நீங்கள் எதுவும் டைப் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதேமாரி டீட்டெயில்ஸ் ஆஃப் இனிஷியேட்டிவ் அண்டர்டேக்கன் பை கார்ப்பரேட்ஸ், என்ஜிஓஸ், ரோட்டரி, அலுமினி, எஸ்எம்சி, இண்டிவிஜுவல், அதர்ஸ் 2020-21. எப்படி 19-20க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதேமாரி 20-21க்கு இந்த வருஷத்தில் எதனா நேம் ஆஃப் த கார்ப்பரேட் இருக்கா, அலாட்மெண்ட்
2021 செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன இன்சிவேட்டிவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான செலவு தொகை அதை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இல்லை எதுவுமே வாங்கலை, எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னால் மட்டும் இயர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தது அடுத்தது அதே டீட்டெயில் 2021-22 ஆண்டுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி நேம் ஆஃப் த கார்ப்பரேட் நேம் கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து 21-22 கொடுத்துக்கோங்க. இன்சிவேட்டிவ்ஸ் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பென்சர் இன்க்ளூட் எவ்வளோ செலவாச்சோ அதை கொடுத்துக்கோங்க. அது சம்மந்தமான வேறு எதனா நீங்கள் தகவல் கொடுக்கணும், அந்த ரிமார்க்ஸ் சென்டரில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூலோடைய இந்த என்ஜிஓ டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட்டட் ஆகிடும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா சமர சிக்ஷா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் வந்துடும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் பிஆர்டிக்கு நீங்கள் அனுப்பிடலாம். இதுபோல் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.